அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்த முயற்சித்ததாக பதியப்பட்ட வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. அதற்காக நிர்மலா தேவி ஆஜர் ஆகியிருக்கிறார். அது தொடர்பான செய்திகளையும் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். நிர்மலா தேவியிடம் நடத்திய விசாரணையை தொடர்ந்து அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றிய முருகன் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோரையும் இந்த வழக்கில் சேர்த்து அவர்களையும் கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு குறித்து விசாரணை கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் திருலித்தூர் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. நிர்மலா தேவி உட்புறைவு காரணமாக நீதிமன்றத்தில் ஆஜராகாதால் இந்த வழக்கு மீதான தீர்ப்பு 29ஆம் தேதியான இன்று ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வழக்கில் தொடர்புடைய நிர்மலா தேவி, உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகிய இந்த 3 பேரும் நீதிமன்றத்தில் நேரில் தற்போது ஆஜராகியிருக்கின்றனர். நீதிபதி பகவதி அம்மாள் முன்னிலையில் தற்போது இவர்கள் ஆஜராகியிருக்கிறார்கள்.